அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். மதிப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நான் உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், இஸ்லாமிய பார்வையில் கல்வியின் முக்கியத்துவம் என்பதை பற்றியதாகும். இஸ்லாம் என்றாலே அமைதி. அந்த அமைதிக்கு வழிகாட்டுவது கல்விதான். அல்லாஹ் அறிவை தேடும் செயல்முறைக்கு இஸ்லாம் பெரும் முக்கியத்துவத்தை வழங்கியுள்ளது. அல்லாஹ் வழிறக்கப்பட்ட முதல் குர்ஆன் வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக், ஓதுவீராக, அதாவது படிப்பீராக என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக அல்லதீ அல்லம பில் கலம் என்ற வசனத்தில் எழுதுகோல், அதாவது பேனா என்ற சொல் ஒரு முறையும் கற்பித்தல் இல்ம் என்ற சொல் பல முறையும் கூறப்பட்டுள்ளது. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அறிவை தேடுவது என்பது ஒவ்வொரு முஃமின் மீதும் கடமையாகும். அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் அத்தியாயம் 58 வசனம் 11 உங்களில் ஈமான் கொண்டவர்களுக்கும் கல்வி ஞானம் அளிக்கப்பட்டவர்களுக்கும் பதவிகளை உயர்த்துவான். அல்லாஹ்வோ நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கிறார். எவரொருவர் தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்விடமிருந்து அளவிட முடியாத வெகுமதிகள் கிடைக்கும். மேலும் அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உயர்வான பதவிகளை வழங்குவான். அத்தியாயம் 20 வசனம் 114 அல்லாஹ் தஆலா, இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவாயாக என்று நீர் பிரார்த்தனை செய்வீராக என்று கூறுகிறார். நாம் எப்போதும் சொர்க்கத்தை நாடியே அல்லாஹ்விடம் துஆ கேட்கிறோம். அறிவை தேடுவது என்பது நிச்சயமாக நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் விடயங்களில் ஒன்றாகும். மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவரொருவர் அறிவை தேடுவதற்கான பாதையை நோக்கி செல்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திற்கான பாதையை எளிதாக்குவார். மேலும் நாம் செய்யும் தான தர்மங்களில் சிறந்தது ஒரு முஸ்லிம் தானும் கற்று பிறகு அதை தனது சகோதரர்களுக்கு கற்றுக் கொடுப்பதே ஆகும். நூல் இப்னு மாஜா. கல்வி கற்பது இறையச்சம் தக்வா, கல்வியை தேடுவது வணக்கம் இபாதத், கல்வி ஞானம் பற்றி பேசுவது இறை துதி தஸ்பீஹ், கல்வி ஞானம் பற்றி உரையாற்றுவது அறப்போர் ஜிஹாத், கல்வியை கற்பிப்பது தர்மம் சதகா ஆகும். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் அத்தியாயம் 30 வசனம் 29 அநியாயக்காரர்கள் கல்வியின் தன் மனோ இச்சை பின்பற்றுகிறார்கள் என்று. எனவே கல்வி இருந்தால் மற்றும் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்த்து அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் அவன் தவறான வழியை நோக்கி செல்ல வழிவகுக்கும். எனவே மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு தந்தை தனது மகனுக்கு நல்ல கல்வியை விட சிறந்ததான ஒன்றை வழங்க முடியாது. ஆதாரம் அல் திர்மிதி. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவர் மரணித்து விட்டால் ஒன்று அவர் செய்த நிலையான தர்மம், 2 நிலையான கல்வி, 3 தனக்காக பிரார்த்தனை செய்யும் சாலிஹான பிள்ளை. இந்த 3 விடயங்களையும் தவிர அவனுடைய மற்ற செயற்பாடுகள் அனைத்தும் முடிந்துவிடும். எனவே எனது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றுப்படி தொட்டிலில் இருந்து மண்ணறை வரை கல்வியை தேடுங்கள். எனவே நாம் மார்க்க கல்வி மற்றும் உலக கல்வி இரண்டினையும் கற்று இம்மை மற்றும் மறுமையாக ஈருலகில் வெற்றி அடைவோமாக என கூறி விடைபெறுகிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.